ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் தோரன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கனவா மீன் தோரன் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. கனவா மீனில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. தென் இதில் விட்டமின் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த கனவா மீன் நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது நமக்கு போனுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா கொடுக்குது. தென் அனிமிக்காக இருக்கக்கூடியவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அனீமியா ப்ராப்ளம் இல்லாமல் ஆகும். தென் இந்த கனவா மீனை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதனோட ஹெட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதில் நைஃப் மாதிரி ஒரு பகுதி வரும், அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் இதனோட தோல் பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததும் இதில் ரவுண்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததும் இதனோட ஹெட் பார்ட்டில் நம்ம அந்த கண் இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் அதில் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று உண்டு, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதும் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். இதை நம்ம குக் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம். இனி தண்ணி விட்டு இந்த கனவா மீனை ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இது நல்லா க்ளீன் பண்ணதும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கோங்க. தென் கனவா மீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கு கூட ஜீரகமும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி இதை நம்ம ஒரு சட்டியில் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா அவிய விடலாம். கனவா மீன் அவியும் போது அதுலேயே நீர் ஊறும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நானும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அவிய வைத்துக்கிறேன். தென் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல், அதாவது நான் அரை முறி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 5 வெள்ளைப்பூண்டு பற்கள் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு. தென் இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதும் இதை நறுன்னு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிரைண்ட் பண்ணி எடுத்ததும் இது தனியாக எடுத்து வைத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வைத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பதற்கு கொஞ்சமாக இதுக்கு கூட உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணதும் இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைத்திருந்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதும் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவக்கக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம அவிய வைத்திருந்த இந்த கனவாய் மீன் கூட நம்ம அரைத்து வைத்திருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதும் இதுக்கு கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தென் இதை வதக்குனதும் நம்ம தாளித்து வைத்திருந்த அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுங்க. இவ்வளோதாங்க, நமக்கு கனவா மீன் தோரன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மீன் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.